ஓம் அகதீசாய நமக. விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. அனைத்து நிலை, ஆழ்நிலை, என் நிலையையும் எல்லா நிலையையும் தனக்குள்ளே வைத்திருக்கும் அகத்திய பெருமான் என் நிலையிலிருந்து உரையாற்ற வேண்டும் என்று எண்ணியதால் நான் இதற்கான விடை பகிர்கிறேன். நீ வினவிய வினாவிற்கான விடை, பொதுவாக உடலில் மூன்று வகைகளாக பிரித்து அனைவரும் அறிந்த விஷயம்தான் வாதம், பித்தம், கபம் என்று 3 வகைகளாக பிரிப்பார்கள். அதிலே வாதத்தன்மை கொண்டவர்களின் உடல் வாகானது எவ்வாறு இருக்கும் என்று அனைவரும் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் மெலிந்த தேகத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களால் பெரும் குளிர்களையெல்லாம் தாங்கும் நிலை இருக்காது. அதைப்போல் தனது பேச்சிலே வேகத்தை வைத்திருப்பார்கள். ஒரு வார்த்தையை 2 முறை கூறி அழைப்பது, 3 முறை கூறி அழைப்பதை போன்ற நிலைகளை பெற்றிருப்பார்கள் வாத தேகினர். அதற்கான ஒரு பஞ்ச எந்திரங்களிலே அனைத்து விதமான நிலைகளிலும் சமநிலை அடைவதுதான் தத்துவ நிலை. மானுடர்களாக பிறந்த நமக்கு சமநிலை இருக்குமா என்று வினவினால் நிரம்ப மானுடர்களுக்கு அது இருப்பதில்லை. அதனால் வாத தேகினருக்கு என்னவெல்லாம் கம்மியாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அவர்களால் மிகுந்த புளிப்பு தன்மையை உட்கொள்ள இயலாது. அவர்கள் காரத்தன்மையை உட்கொள்ள வேண்டிய நிலை இருக்கும். அதைப்போல் பித்த தேகினர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் நெருப்பை போன்ற வடிவில் உள்ளவர்கள். அவர்கள் உட்கொள்ள வேண்டிய உணவுகள் என்று ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இனிப்பு வகைகளை உட்கொள்ள வேண்டும், கசப்பு வகைகளை உட்கொள்ள வேண்டும், துவர்ப்பு வகைகளை உட்கொள்ள வேண்டும். இதை விடுத்து மாற்று நிலைகளை உட்கொள்ளும் பொழுது சமநிலை ஏற்படாத நிலை உருவாகும். இவர்களும் தேகத்தில் பார்த்தால் பருமன் அல்லாது மிகவும் ஒல்லியும் அல்லாத நிலையிலே, மெலிந்த தேகம் அல்லாத நிலையில் இருப்பார்கள். தனது உடலிலே தீ ஜுவாலையை சுமந்திருப்பதால் இவர்களின் வேகமும் அதிகமாகவே காணப்படும். அதைப்போல் கபதேகினரை பார்த்தீர்கள் என்றால் உடல் பருமனாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அசைவது என்பதே மிகவும் கடினமான நிலையிலே இருப்பவர்கள். பொதுவாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் பஞ்ச எந்திரிய தத்துவத்திலே பூமி என்ற நிலம் என்ற தத்துவத்தை கொண்டவர்கள். அதனால் ஓர் இடத்திலேயே அமர்ந்து அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்று எண்ணுபவர்கள். அதைப்போல் ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படும் நிலைக்கான நேரம் மிகவும் மிகுதியாகத்தான் இருக்கும். அவர்களுக்கான உணவு கட்டுப்பாடு முறைகள் என்னவென்றால் இவ்விரண்டு நிலைகளிலும், வாதத்திலும் பித்தத்திலும் இல்லாத நிலைகளில் உள்ள உணவு வகைகள் அவர்களுக்கு சமநிலையில் இருக்காது. இதை விடுத்து அவர்கள் அதை உட்கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூற வேண்டும் என்றால் பித்த தேகினருக்கு கசப்பு தன்மையானது மிகவும் கம்மியாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கசப்பென்பது உண்ணுவதற்கே பிடிக்காத நிலையில்தான் இருக்கும். அதைத்தான் அகத்திய பெருமான் உரைத்தார். எதெல்லாம் நாவுக்கு இனிமையாக இருக்கிறதோ அதெல்லாம் அவ்வளவும் பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் என்பதை சூட்சமமாக உரைத்திருந்தார். நான் அதை வெளிப்படையாக கூறிவிட்டேன். அதேபோல் தனது உடலை முதலில் எந்த தேகினர் என்பதை பிரித்து விட்டோம் என்றால் அவருக்கான சமநிலை தரக்கூடிய விஷயங்களை உட்கொண்டாலே கர்ம வினைகளை கடந்து உடல் நிலைகளை மிக சிறப்பாக வைத்து சமநிலை அடைவதற்கான சூட்சம நிலையம் அதுவே. என்னவென்றால் எவ்வாறு அகத்திய பெருமான் சிவபெருமானின் திருமணத்தின் பொழுது பொதிகையில் வந்து பிரபஞ்சத்தை சமன் செய்தார் என்று உரைக்கிறார்களோ, சமன் செய்தவுடன் சிவபெருமான் சக்தி தேவியுடன்
தரிசனம் தந்தார் என்று உரைப்பதற்கான சூட்சம விஷயம் தன் உடலிலே ஜுவாலையை சிவபெருமானை ஏந்தி நிற்கும் அனைவரும் இப்பஞ்ச பூதங்களையும் சமன் செய்துவிட்டால் நீ வினவியதைப் போல் சிவபெருமானை உனக்குள் காணலாம் என்பதே இந்நிலை என்று கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன். விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக. ஓம் அகதீசாய நமக.